வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பூ தாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட ஹேர் பேண்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம், ஹேர் கிளிப்ஸ்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஏதாவது கிட்ஸ் ட்ரெஸ்லாம் இருக்குன்னா அதை டிசைன் பண்றீங்கன்னா அதுல கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல சாரீஸோட சைட்ல வரும் பாத்தீங்களா, முந்தியில அதுலலாம் கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் வச்சு 5 சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு சாட்டன் ரிப்பன் பதிலா நீங்க வந்து உங்ககிட்ட கிளாத்தே இருக்குன்னா கூட அதை எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபா பண்ணிட்டு அந்த ஆஃபை வந்து பேக் சைட்ல ஃபோல்ட் பண்ணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஊசி நூல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அதோட பாட்டம்ல இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா குத்தி குத்தி எடுங்க. எடுத்து இதை வந்து நூலுக்குள்ள சேர்த்துருங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 5 பெட்டல்ஸையும் இதே மாதிரி ஜிக்ஸாக்கா கோத்து கோத்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க வந்து இன்னுமே பூ வந்து கொஞ்சம் குட்டியா வேணும், இல்ல பூ கொஞ்சம் பெருசா வேணும்னா சென்டிமீட்டர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாவோ சின்னதாவோ கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்து 5 பெட்டல்ஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து 8 சென்டிமீட்டர் வந்து இந்த சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது நீங்க வந்து மல்டி கலர்ல கூட பண்ணலாம். எப்படின்னா இந்த ஃப்ளவர்லயே கொஞ்சம் குட்டி சைஸ், அதை விட பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ், அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைசஸ்ல பண்ணிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அட்டாச் கூட பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போத்து முடிச்சுட்டு நான் இன்னைக்கு பீட்ஸ் வச்சு ஒரு 5 பீட் வந்து அந்த ஊசி நூல்ல ஜாயின் பண்ணி இதுக்குள்ள சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அது தனியா எடுத்துட்டு வராம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பீட்க்கு நடுவுலயும் இந்த நூலை வந்து கிராஸா போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். கடைசியா வந்து பின்னாடி வந்து இந்த ஏர் பேண்டை இது கூடயே வச்சு நான் இந்த ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சிடுறேன். சப்போஸ் இந்த மாதிரி வேணாம், ஊசி அந்த பேண்ட் வந்து அந்த ஊசி நூல்ல இருந்து பிரிஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இதுக்கு பதிலா ஒரு சாட்டன் ரிப்பனை இதுல பேக் சைட்ல வச்சு இன்னும் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது நான் இன்னைக்கு சிம்பிள் ப்ரொசீஜருக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.